கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற பிள்ளையான் சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம். உடல் நல குறைவு காரணமாக இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையிலே வைத்து இப்போது அவருக்கு மருத்துவ சிகிச்சைகள் இடம்பெற்று வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை ஜனாதிபதியாக்கிய கட்சியை சார்ந்தவரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். குறிப்பாக ஆயுதங்களை பதுக்கி வைத்திருந்தார். அவருடைய வீட்டிலே பல ஆயுதங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே நடத்தப்பட்ட சோதனையிலேதான் சந்தன கத்திரி ஆராய்ச்சி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். பிள்ளையான் முன்னாள் கிழக்கு மாகாணத்தினுடைய முதலமைச்சரும் ராஜாங்க அமைச்சர் என்று பலதரப்பட்ட பதவி நிலைகளை வகித்த பிள்ளையான் பல நாட்கள், அதாவது 1 வருடங்கள் கடந்து விட்டது, இன்று வரையிலே வெளிவர முடியாத அளவிலே பயங்கரவாத தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டிருக்கின்றார். பிள்ளையான் ஏன் கைது செய்யப்பட்டார் என்று பார்க்கின்ற போது, கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தர் ரவீந்திரநாத் அவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயம் சார்ந்துதான் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தார். இப்போது அந்த தகவல், அதாவது இப்போது பல பிள்ளையானுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட வாக்குமூலங்களின் அடிப்படையிலே அவர் பிள்ளையானுடைய வதை முகாம் ஒன்றிலே வைத்து படுகொலை செய்யப்பட்டு விட்டார், இந்த ரவீந்திரநாத் படுகொலை செய்யப்பட்டு விட்டார் என்ற செய்திகள் தான் தீவிரமாக இப்போது பரவ ஆரம்பித்திருக்கின்றது. அதோடு பிள்ளையானுடைய மிக நெருங்கிய கைகள் எல்லாம் கிழக்கிலே கைது செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக அம்பாறை, மட்டக்களப்பு போன்ற பகுதிகளில் வைத்து பலர் கைது செய்யப்பட்டு இன்று வரையிலே அவர்களும் விடுதலை செய்யப்படவில்லை, அவர்களும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றார்கள். ஆனால் பிள்ளையான் கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டது சார்ந்துதான் கைது செய்யப்பட்டாரா என்று பார்த்தால், இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் தொடர்பாகவும் அவர் சார்ந்து விசாரணைகள் இடம்பெற்ற போது அவர் பல உண்மைகளை சொல்லியிருக்கின்றார் என்ற அடிப்படையிலே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார். இப்போது பிள்ளையான் கைது செய்யப்பட்டு 1 வருடங்கள் கடந்து விட்டது, பிள்ளையான் வெளிவர முடியாத நிலையிலே இருக்கின்ற போதுதான் நேற்றைய தினம் பிள்ளையானுக்கு திடீர் சுகையினம் ஏற்பட்டிருக்கின்றதாம். அவர் சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றாராம். சிறைச்சாலை மருத்துவமனையிலே வைத்து பாதுகாப்புக்கு மத்தியிலே அவருக்கு சிகிச்சை வழங்கப்பட்டு வருகின்றது என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. அவர் உடல்நல குறைவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எந்த நோய்வாய்ப்பட்டார், அதாவது எந்த வகையான நோய் தாக்கத்திற்கு அவர் உள்ளானார் என்பது தெரியவில்லை. மாறாக உடல்நல குறைவு காரணமாக பிள்ளையான் மருத்துவமனை, அதாவது சிறைச்சாலை மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் என்ற செய்திகளும் தீவிரமாக பேசுபொருளாக மாறியிருக்கின்றது. இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்று பார்க்கின்ற போது, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவை ஜனாதிபதியாக்கிய கட்சி என்று சொல்லப்படுகின்ற பொதுஜன முன்னணி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியை சேர்ந்தவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சந்தன கத்திரி ஆராய்ச்சி இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது அவருடைய வீட்டிலே ஆயுதங்கள் இருக்கின்றது என்ற அடிப்படையிலே தகவல் வெளியாகி இருக்கின்றது. இதனை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு உணர்ந்து கொண்டு நீதிமன்றத்திலே அது தொடர்பான அவருடைய வீட்டிலே சோதனை இடுவதற்கான அனுமதியை பெற்றிருந்தார்களாம். அவருடைய வீட்டுக்கு சென்று சோதனைகளை மேற்கொண்ட போதுதான் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவே அதிர்ந்து போகின்ற அளவிற்கு, அதிகாரிகள் அதிர்ந்து போகின்ற அளவிற்கு ஆயுதங்கள் அவருடைய வீட்டிலே பதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக T56 ரக துப்பாக்கியினுடைய 2 மேகசீன்கள், 221 T56 ரக துப்பாக்கி தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. அதோடு கைக்குண்டுகள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றது. 7.2 மில்லிமீட்டர் துப்பாக்கியினுடைய ரவைகள், அதாவது துப்பாக்கி தோட்டாக்கள் 31, வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட வெளிநாட்டு துப்பாக்கி ஒன்றினுடைய தோட்டாக்கள் 103 தோட்டாக்கள் என்று பல மீட்கப்பட்டிருக்கின்றது. இதனால் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதோடு அவர் பதிவு செய்த துப்பாக்கிகள் 4 வைத்திருந்தாராம் என்பது மிக முக்கியமான விடயம். இதிலே தூர குறிபார்த்து சுடும் துப்பாக்கிகள் 3 வரையிலே அவர் வைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. இதிலே அவருடைய பெயரிலே ஒரு துப்பாக்கியும் அவருடைய மனைவியினுடைய பெயரிலே 3 துப்பாக்கிகளும் பதிவு செய்யப்பட்ட துப்பாக்கிகள் அவர் வைத்திருந்தாராம். ஏன் அவரிடம் இந்த துப்பாக்கிகள், எதற்காக இந்த துப்பாக்கிகள், அதுவும் வேறு துப்பாக்கிகளுடைய தோட்டாக்கள், எப்படி இத்தனை தோட்டாக்கள் இவரிடம் வந்தது, ஏன் இவர் வைத்திருந்தார் என்ற கோணத்தில் இவரை கைது செய்திருக்கின்றார்கள். இன்றைய தினம் இந்த சந்தன கத்திரி ஆராய்ச்சியை கைது செய்திருக்கின்றார்கள் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர். அவரிடமும் தீவிர விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. இந்த துப்பாக்கிகள், கைக்குண்டுகள் மீட்கப்படுகின்றது என்றால் இவர்கள் ஏதோ பாதாள உலக குழு செயற்பாடுகளோடு தொடர்புடையவர்கள் தான் என்பது அப்பட்டமாக தெரிகின்ற ஒரு உண்மை. காரணம், பாதாள உலகக்குழு செயற்பாடுகளோடு தொடர்புடையவர்களிடம்தான் இப்படியான துப்பாக்கிகள், அதாவது இப்படியான துப்பாக்கிகளும் துப்பாக்கிகளுடைய தோட்டாக்கள், தொகையான துப்பாக்கி தோட்டாக்களும் கைக்குண்டுகளும் இருக்கும். கைக்குண்டுகள் இருக்கின்றது என்றாலே தெரிந்து கொள்ள வேண்டும், ஏதோ ஒரு குற்ற செயலை இவர் மேற்கொள்வதற்கு தயாராக இருந்தார், அல்லது ஏதோ ஒரு குற்றச்செயல் இடம்பெற்றதற்கு இவர் உடந்தையாக இருந்திருக்கின்றார் என்பது தெரிகின்றது. குறிப்பாக
தென்னிலங்கையிலே துப்பாக்கிகள் மீட்கப்படுகின்றது என்றால் அந்த துப்பாக்கிகள் எல்லாம் பாதாள உலக குழு செயற்பாடுகளோடு இராணுவத்தினரிடமிருந்து அல்லது முன்னாள் இராணுவ வீரர்களிடமிருந்து கொண்டு செல்லப்பட்ட துப்பாக்கிகளாகத்தான் இருக்கும். அதே போர்வையிலே தான் இவரிடமிருந்து மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் கிட்டத்தட்ட 221T56 ரக துப்பாக்கியினுடைய தோட்டா அது இவருடைய தனிப்பட்ட பாவனைக்கென்றால் சிறிதளவு இருந்திருக்கும். ஆனால் 221 தோட்டா மீட்கப்பட்டிருக்கின்றது. வெளிநாட்டு துப்பாக்கியின் ஒன்றினுடைய 103 தோட்டாக்களும் 7.2 மில்லிமீட்டர் துப்பாக்கியினுடைய 31 தோட்டாக்களும் கைக்குண்டுகளும் மீட்கப்பட்டிருக்கின்றால் இவர் ஏதோ ஒரு பின்புலத்திலே செயற்பட்டிருக்கின்றார் அல்லது யாருக்கோ இவர் துப்பாக்கிகளை வழங்குவதற்கு தயார் நிலையில் இருந்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த சந்தன கத்திரியாராட்சி இப்போது கைது செய்யப்பட்டு விசாரணைகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலான கருத்தியலை இப்போது வஜிர அபயவர்த்தன முன்வைத்திருக்கின்றார். ஏன் எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் தோல்வியடைந்து விட்டது, இந்த அரசாங்கம் பொருளாதார ரீதியாகவும் அனைத்து விடயங்களிலும் தோல்வியடைந்து விட்டது என்பதை ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் மேலும் சொன்ன விடயமானது தங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்கே திட்டங்களை சரியான முறையிலே போட்டு சர்வதேச நாடுகளோடு சரியான முறையிலே தொடர்புகளை ஏற்படுத்தி நாட்டை மீட்டு கொண்டு வந்தார். ஆனால் அவருடைய பாதையிலே பயணித்த இந்த அரசாங்கம் கூட அல்லது அவரை பின்பற்றுகின்றார்கள் இந்த அரசாங்கம் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். அப்படி பின்பற்றியும் இந்த அரசாங்கம் தோற்று போய்விட்டது. எனவே இந்த அரசாங்கம் தோற்று போய்விட்டது என்றதால் இனி ஒரு புதியதொரு அரசாங்கம் பெற வேண்டும். எப்படி ஜேஆர் ஜெயவர்தன 77 கால போல ஆட்சிக்கு வந்தபோது இலங்கை ஒரு புதிய ஒரு நாடாக மாறியது, புதியதொரு திருப்புமுனை ஏற்பட்டது, மக்களுக்கு மிக எழுச்சி ஏற்பட்டதோ அதே போன்று ரணில் விக்ரமசிங்கவும் வர வேண்டும், ரணில் விக்ரமசிங்கவை கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையிலே வஜிர அபயவர்தன இந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றார். எனவே இப்போது இந்த அரசுக்கு எதிராக எதிரணியினருடைய கருத்தியல்களும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. அதுவும் இந்த மத்திய கிழக்கு மோதலினால் இலங்கைக்குள்ளே எரிபொருள் தட்டுப்பாடு அல்லது எரிபொருளுக்கு ஏற்பட்ட விலையேற்றம், அத்தோடு மின் விநியோகத்தில் ஏற்பட்ட இடையூறுகள், அது மாத்திரமல்லாமல் இந்த நிலக்கரி அதாவது தரமற்ற நிலக்கரி இறக்குமதி என்ற விடயங்களை மையமாக கொண்டு அரசுக்கு எதிராக எதிரணியினர் இப்போது மிக பெரும் சதிவலைகளை தீட்ட ஆரம்பித்திருக்கின்றார்கள். அதிலே ஐக்கிய தேசிய கட்சியும் ஒரு படி மேலே சென்று ரணில் விக்ரமசிங்கவை ஜனாதிபதியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கின்றார்கள். காரணம், நாட்டிற்கு அவர்தான் தேவையாம். எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் ரணில் வருவாரா என்பதை. அதோடு பிள்ளையானும் இப்போது சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.